வெல்கம் டு தமிழ் பேசும் டாக்ஸ். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரிதாகும் போது பதட்டப்படுகிறோம், குழம்பி போகிறோம். இதற்குண்டான தீர்வு சாணக்கியரின் போதனைகளில் உள்ளது. அவருடைய அறிவுரைகள் நமக்கு என்றும் உதவும். எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க உதவும் சாணக்கிய நீதியின் 4 முக்கிய எளிய தீர்வுகளை இப்போது பார்க்கிறோம். தீர்வு 1. மூன்று கேள்விகளை கேளுங்கள். ஒரு வேலையை செய்வதற்கு முன் அல்லது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கும் முன் 3 முக்கியமான கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சாணக்கியர் சொன்னார். உங்களை நீங்களே இப்படி கேளுங்கள். நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? இதன் நோக்கம் என்ன? இதனால் என்ன பலன் எனக்கு கிடைக்கும்? நான் இதில் வெற்றி பெறுவேனா? என்னால் இதை முடிக்க முடியுமா? இந்த 3 கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைத்தால்தான் அந்த வேலையை நீங்கள் தொடங்க வேண்டும். இப்படி யோசித்தால் தோல்வி வாய்ப்பு குறையும். சரியாக திட்டமிட இது உதவும் என்கிறார். தீர்வு 2. பயத்தை அழித்து விடுங்கள். பல சமயங்களில் பிரச்சனையின் கஷ்டத்தை விட அதை நினைத்து வரும் பயம்தான் நம்மை நிறுத்திவிடும். பயம் அருகில் வரும்போதே அதை உடனே நாம் தாக்கி அழிக்க வேண்டும். பயந்து ஓடினால் அது மேலும் பலமாகி நம்மளை எப்போதும் துரத்தி கொண்டே இருக்கும். பயத்தின் காரணத்தை கண்டுபிடித்து புத்திசாலித்தனத்துடன் எதிர்த்து போராட வேண்டும். தீர்வு 3. மற்றவர் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா வாழ்க்கை அனுபவத்தையும் நாமே கற்று தெரிந்து கொள்ள முடியாது. எனவே புத்திசாலிகள் செய்வது போல மற்றவரை கவனியுங்கள். மற்றவர்கள் அவர்களின் பிரச்சனையை தீர்க்கும் போது அதை எப்படி கையாளுகிறார்கள், எந்தெந்த தவறுகள் அவர்கள் செய்தார்கள் என்பதை அறிந்து அந்த தவறை நீங்கள் செய்யாமல் உங்கள் வழியை திட்டமிடுங்கள். இது புத்திசாலித்தனமான செயல் என்கிறார். தீர்வு 4. உங்கள் ரகசியங்களை மறைத்து வையுங்கள். உங்கள் பலவீனங்களையும் எதிர்கால திட்டங்களையும் மற்றவர்களிடம் சொல்வது மிகப்பெரிய தவறு. ஒரு பிரச்சனையை தீர்க்க அல்லது நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் திட்டத்தை ரகசியமாக வைத்திருந்தால், ஏனென்றால் நீங்கள் நம்பும் நபர்கள் கூட அந்த தகவலை உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தலாம். உங்கள் ரகசியங்களை உங்களின் வேலைகள் முடிந்த பிறகு மற்றவரிடம் தெரியப்படுத்துவது நல்லது. அதற்கு முன்னால் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாம் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்.